ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ ஒரு நெக்லஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்க சில்க் த்ரெட் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி அந்த எட்ஜில் வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் பீட் எடுத்துக்கோங்க. இந்த கலர் பீட்டில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பேங்கிள் மாதிரி ரேப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த சில்க் த்ரெட் எடுத்து அதில் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கலர், அதாவது பிங்க் கலர், இதை எடுத்து இதையும் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அதே போல் இன்னொரு கலர் பீடில் எடுத்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணி இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இதே போல் நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக, அதாவது ப்ளூ பிங்க்னு வந்து மொத்தம் ப்ளூ 21, பிங்க் வந்து 20 சுற்றி வைக்க போகிறேன். ரேப் பண்ணி அந்த பீடை ரேப் பண்ணி வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது ப்ளூ கலர், அதாவது இந்த பீடை எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீடோட எட்ஜ் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இந்த பீடோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ரேப் பண்ண முடியும். அதனால இது ஒரு ஊசி மாதிரி ஆக போகிறோம். இந்த எட்ஜில் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு இப்படி திருவி விட்டுட்டிங்கன்னா அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் ஊசி மாதிரி ஆகிடும், ஷார்ப்பான மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து இந்த பீட்குள்ளே வந்து துணி தைக்கிற மாதிரி நூல் ஊசி வச்சு துணி தைக்கிற மாதிரி விட்டு 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 ரேப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுறணும். இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்போ இதே போல் இதே சீக்வன்ஸில் நம்ம வந்து அப்படியே ரேப் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். அப்படியே சுற்றி 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 அந்த பீட் வந்து வெளியே கலரே தெரியாத அளவுக்கு அந்த நூலை வச்சு நம்ம சுற்றி ரேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு 21 பீட்ஸ் வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ என்னென்னா ஒரு நெக்லஸ் செய்ய போகிறேன். அதுக்கு எந்த ஆர்டரில், அதாவது எத்தனை பீட் வேணும், அதில் எவ்வளோ கலர் எவ்வளோ இந்த கலரில் வேணும், எவ்வளோ இந்த கலரில் வேணும், அப்புறம் எத்தனை பெயில்ஸ் வைக்கணும், இது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதுதான் இந்த நூல் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பீடெல்லாம் ரேப். இதில் பெரிய டாஸ்க்கே இதுதான், மற்றதெல்லாம் இந்த கோர்க்கிற வேலை தான். அதனால் இது முடிஞ்சாலே ஓரளவுக்கு அந்த நெக்லஸோட பார்ட் முடிஞ்ச மாதிரி. இப்போ இதை வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ளூ கலர் இப்போ ரேப் பண்ணி எடுத்துக்க. அடுத்தது பிங்க் கலர். அதே மாதிரி தான் இந்த எட்ஜை வந்து கம் அப்ளை பண்ணி ஊசி மாதிரி ஆக்கிட்டு திரும்ப வந்து ரேப் பண்ணுறது தான். இதையும் ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 20 பீட் எடுக்க போகிறேன் ரேப் பண்ணி. இதே போல் அது ப்ளூ வந்து 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பெயில்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த பெயில்ஸ் வந்து நான் வந்து ஒரு 20 எடுத்துருக்கேன். 20 பெயில்ஸு, 20 கலர், மொத்தம் 41 கலர் பீடு. அதில் வந்து சாரி தப்பாக சொல்லிட்டேன். 20ல் வந்து 20 பெயில்ஸு, 11 வந்து ப்ளூ கலரில் ரேப் பண்ண போகிறோம். 10 வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் ரேப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலான்றது சொல்கிறேன். இது ஃபஸ்ட் ரேப் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இதை கம் அப்ளை பண்ணி அந்த எட்ஜை வந்து ஒட்டிடலாம். ரொம்ப சிம்பிளான நெக்லஸ் மெத்தட் தான் இது. ரொம்ப சிம்பிள், ஆனால் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரே கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறேன், ப்ளூவும் பிங்க்கும். இதே போல் மற்றதையும் நான் ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ப்ளூவில் 11ம் பிங்க்கில் 10ம் ரேப் பண்ணி எல்லாமே எடுத்து ஃபுல் ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம வந்து ஒரு ஆர்டரில் அதை வந்து கோர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கியர் வயரை என் கழுத்துக்கு வர மாதிரி 2 கியர் வயரை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன எப்படி கோர்க்க போகிறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கியர் வயர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் அந்த ரேப் பண்ண பீடு உள்ள விட்டுருங்க. அடுத்தது பெயில், ஒரு பெயில் வந்து இதுதான், இந்த மாதிரி இது ஒன்று விட்டுருங்க. இதே ஆர்டரில் அடுத்தது இப்போது பிங்க், அடுத்தது ஒரு பெயில். இதே போல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வைக்கணும். ப்ளூ பெயில், அடுத்தது அந்த பிங்க் கலர் பீடு, அடுத்து திரும்ப அந்த பெயில். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆர்டரில் அப்படியே கோர்த்துக்கிட்டே வாங்க. இப்போ லாஸ்ட்டாக கோர்த்து முடிச்சா இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு தெரியும். ப்ளூவில் ஸ்டார்ட் ஆகி ப்ளூவில் முடிஞ்சிருக்கு. இப்போ 2 ப்ளூக்கு நடுவில் ஒரு பிங்க் இருந்திருக்கு. அடுத்தது இந்த ஒரு பீடு, அதாவது கோல்டன் பீடு எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு கியர் வயர் எடுத்துக்கோங்க. மொத்தம் 2 சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் நம்ம கோர்த்து முடிச்சாச்சு. அடுத்து இந்த கியர் வயரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதை நான் ஃபஸ்ட்டு இந்த பெயிலுக்குள்ளே விட்டுட்டு அடுத்தது இந்த பீட் விடுறேன், கோர்த்துட்டு அடுத்தது இந்த பெயில், அடுத்தது அந்த பீட். இதே போல் இந்த சீக்வன்ஸில் திரும்ப நம்ம இதை கோர்த்து முடிச்சிடலாமா? இதெல்லாம் கோர்த்து முடிச்சக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எட்ஜை லாக் பண்ணல, அந்த வீடெல்லாம் வெளியே வராத மாதிரி. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோர்த்து வச்சதில் இப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து இந்த 2 கியர் வயரையும் சேர்த்த மாதிரி பீட் கோர்த்து வச்சு, ஆல்ரெடி நான் கோர்த்துட்டேன் பெருசு, இது வந்து சின்னது. இது வந்து உங்கள் கழுத்துக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த சின்ன பீடும் கோர்த்துக்கோங்க. அந்த பெரிய கோல்டனுக்கு கொஞ்சம் குட்டியாக, அதாவது ஒரு 3 mmக்கு இருக்கிறது வந்து நான் ஒரு 4 or 5 கோக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த கலர் பீட்ஸை வந்து கோத்தாச்சு. இந்த கோல்டன் பீட் வந்து நான் ஒரு 4 கோத்துருக்கேன். அது வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பீடு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் பீடு இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெருசு, அதையும் நான் அந்த 2 கியர் வயரையும் சேர்த்து தான் லாக் பண்ணுற மாதிரி, அதாவது 2ம் சேர்ந்து லாக் பண்ணுற மாதிரி அந்த பெரிய பீடையும் நான் கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே லைனில் 4 சின்ன பீடை வந்து கோத்து வச்சுருக்கேன்.
இப்போ வந்து நம்ம எப்படி அந்த கடைசியாக லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ரிங் எடுத்து வச்சுருக்கேன். இது பேர் வந்து ஜம்ப் ரிங்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுக்கு வந்துட்டு கியர் லாக்னு ஒன்று இருக்குது. கியர் லாக் எப்படின்னா குட்டி அந்த மாதிரி பீடு மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்னதாக பீடு, இது ஒரு குட்டி பீட் தான். இதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அதாவது வெளியே வராத மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது லாக் ஆயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கியர் வயருக்குள்ள இந்த கியர் லாக்கை இன்செர்ட் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்து விடுங்க, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துக்கலாமா? அடுத்து ஒரு ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன். இதையும் 2 கியர் வயருக்குள்ளே இன்செர்ட் பண்ணி, இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங் தான் உள்ளே விட்டுருக்கணும், அடுத்தது கியர் வயர் உள்ளே விட்டுருக்கணும். ஏன்னா அந்த ஜம்ப் ரிங்கை நம்ம லாக் பண்ணுற மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஜம்ப் ரிங் வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்கிறனால வளையும் உள்ளே போயிடும். இந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸஸை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜம்ப் ரிங்கை வெளியே வராத மாதிரி பண்ண போகிறோம் இந்த கியர் லாக் வச்சு. இந்த கியர் லாக் இருக்குங்களா, இதுக்குள்ளே நம்ம அந்த 2 கியர் வயரையும் அந்த கியர் லாக்குள்ளே விட போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபைனலாக எப்படி இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா அந்த ஜம்ப் ரிங்கை ஒட்டி அந்த கியர் லாக்கை தள்ளி விட்டுருங்க. நம்ம எக்ஸஸ் அந்த கியர் வயர் இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா அந்த லூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம பேக் செயினோ இல்லை பேக் ரோப்போ வந்து அந்த ஜம்ப் ரிங்கில் கோர்த்து விட்டுக்கலாம். இது வந்து டைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். அதாவது லாக் வெளியே வர மாதிரி. அவ்வளோதான், நல்லா டைட்டாக லாக் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த ஜம்ப் ரிங் வெளியே வராது, நீங்கள் கொடுத்துருக்க பீடும் வெளியே வராது. இதே போல் நம்ம இன்னொரு ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் ஏஜ் அதையும் இதே போல் ஒரு ஜம்ப் ரிங்கு ஒரு கியர் லாக் யூஸ் பண்ணி கோர்த்து டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சக்கப்புறம் நம்ம ஃபைனல் லுக் இப்படி இருக்கும். இப்போது வந்து இந்த எட்ஜில் வந்து பேக் செயின் ஆர் பேக் ரோப் எது வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து பேக் ரோப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜம்ப் ரிங்கை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த பேக் ரோப் வந்து இப்படி லாக் பண்ணி விட்டுருலாம். அவ்வளோதான். இதே போல் தான் அடுத்த எண்ட்லேயே. அவ்வளோதான், லாக் பண்ணி முடிச்சாச்சு.